Hello, 11th standard students. உங்க டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல எக்ஸசைஸ் 10.3 டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங்னு கொடுத்துருப்பாங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 26ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஃபரன்சியேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியர் ஆக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் முதல்ல வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் சைடில் இருக்கிற ரூட்டை ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ரூட் ரிமூவ் ஆயிரும். இந்த ரூட் வந்து ரிமூவ் ஆயிட்டு என்ன வந்துடும், எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஒய் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன ஆயிரும், 2y. இப்போ ஒய்க்கு வந்து டிஃபரன்சியேஷன் dy பை dxன்னு வரும். ஒய் ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் இப்படி தான் வரும். ஒய் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் என்னது, 2y into dy by dx. இந்த yக்கு டிஃபரன்சியேஷன் dy by dx ஈக்குவல் டு இந்த xோட டிஃபரன்சியேஷன் 1. ஓகே, xோட டிஃபரன்சியேஷன் என்னது 1 பிளஸ் ரூட் எக்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை நான் போட்டு காமிச்சிருக்கேன். ரூட் எக்ஸ்க்கு 1/2 ரூட் எக்ஸ்னு டிஃபரன்சியேஷன் வரும். அதாவது ரூட் எக்ஸை வந்து நம்ம எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்குவோம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 1/2 என்ன ஆயிரும், 1/2 into x power 1/2 minus 1 equal to 1/2 into x power minus 1/2 வரும். So this is equal to 1/2 into x power 1/2 வரும். So this is equal to 1/2 root x அப்படின்னு வரும். இதுதான் வந்து x power 1/2, அதாவது ரூட் எக்ஸ் உடைய டிஃபரன்சியேஷன். அதை இங்க போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம்னா எல்சிஎம் எடுத்துடலாம் நம்ம. This implies 2y dy by dx equal to the right hand side மட்டும் LCM எடுங்க. 2 root x LCM எடுத்துட்டீங்கன்னா மேல என்ன வந்துடும், 2 root x plus 1 வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து dy by dx கண்டுபிடிக்கணும். dy by dx is equal to 2y ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ 1/2y into உள்ள என்ன இருக்கு நமக்கு, 2 root x plus 1 divided by 2 root x அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா this is equal to, இப்போ yக்கு again நம்ம என்ன பண்ணிடலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒய்யோட வேல்யூ என்ன, 1/2 into y என்ன வந்திருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ், இதுதான் ஒய், இந்த ஒய். ஓகே, அதை நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, அதுல இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இன்டூ 2 root x plus 1 divided by, இங்க ஆல்ரெடி ஒரு 2 root x இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 into y டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி போட்டுற போறோம். ஸோ 2 root x plus 1 divided by 2 into 2 4. இந்த ரூட் எக்ஸை முதல்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு ரூட் ஆஃப் டினாமினேட்டர்ல இந்த டேர்ம் இருக்குல்ல, ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கங்க. இதுதான் நமக்கு டிஃபரன்சியேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் dy by dx. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 27 என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியேட் y is equal to e power x cos x ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம செயின் ரூல் வச்சு பண்ண போறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ புட் u ஈக்குவல் டு அந்த பவர்ல இருக்கு இல்லையா எக்ஸ் காஸ் எக்ஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஒய் என்ன ஆயிரும் நமக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர், இதுதான் நம்ம யூன்னு எடுத்திருக்கோம், அதனால இது வந்து ஒய் ஈக்குவல் டு இ பவர் யூன்னு ஆயிரும். இப்போ du by dx நம்ம போட்டுக்கலாம். du by dx என்னது, டிஃபரன்சியேஷன் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராடக்ட் ரூல்ல போடணும். இப்போ இதை ஒரு ஃபங்க்ஷனாகவும் அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷனாகவும் கன்சிடர் பண்ணிட்டு ப்ராடக்ட் ரூல்ல எப்படி வரும், முதல்ல எக்ஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு
cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? cos x ஓட டிஃபரன்சியேஷன் என்னது? மைனஸ் sin x. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பிளஸ் இப்போ இந்த cos x கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். cos x into x க்கு டிஃபரன்சியேஷன் 1. ஓகே, so this is equal to minus x into sin x plus cos x அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து du by dx. அடுத்தது என்ன வேணும் நமக்கு? dy by du. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ dy by du equal to e power u க்கு e power u வே தான். ஓகே, அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ செயின் ரூல் எழுதிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். therefore dy by dx is equal to dy by du into du by dx. so dy by du என்ன? அது வந்து e power u, அதனால e power u ன்னு எழுதிக்கங்க. அடுத்தது வந்து into du by dx வந்து இங்க இருக்கு, அதை பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். மைனஸ் x into sin x plus cos x ன்னு எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. u என்னது? u is x cos x இல்லையா? அதனால this is equal to e power x cos x into பிராக்கெட்ல என்ன இருக்கு நமக்கு? பாசிட்டிவ் டேர்ம் முதல்ல எழுதிக்கலாம். இதுதான் பாசிட்டிவ் டேர்ம். ஸோ cos x minus x sin x. This is the differentiation of the given function dy by dx equal to இது. Okay. So next question, question number 28. என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to square root of x plus root of x plus root x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுவும் திருப்பி நம்ம அந்த கொஸ்டின் நம்பர் 26ல பண்ண மாதிரி போத் சைட் ஸ்கொயர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸ்கொயரிங் அப்பதான் நமக்கு வந்து டிஃபரன்சியேஷன் வந்து பாசிபிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். லெஃப்ட் சைட்ல ஒய் ஸ்கொயர்னு ஆயிரும், ரைட் சைட்ல இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆயிரும். அது என்னது? ரிமூவ் ஆன பிறகு எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா? ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் with respect to x. With respect to x. y square differentiation என்னது? 2y dy by dx. Question number 26ல இதேமா நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த xக்கு டிஃபரன்சியேஷன் என்ன? ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும். பிளஸ் இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 26ல கொடுத்துருந்தாங்க. அது நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதோட டிஃபரன்சியேஷன் போட்டிருக்கோம். அதை எடுத்து நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் திருப்பி அதை போடவில்லை. ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஃபைனலா நம்ம dy by dx கண்டுபிடிச்சது நமக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா 2 into root x plus 1 dy by dx அந்த கொஸ்டினுக்கு டிவைடட் பை 4 into root x into root of x plus root x அப்படின்னு நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அதை இங்க எடுத்து எழுதிக்க போறோம். 2 into root of x plus 1 divided by இந்த கொஸ்டின் கொடுத்தாங்க, நீங்க அதை பண்ணி காட்டணும். இங்க பண்ணி இந்த ஸ்டெப்ல வந்து இதோட டிஃபரன்சியேஷனை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம் இல்ல? ஓகே, நம்ம dy by dx ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம். dy by dx இஸ் ஈக்குவல் டு 1 by 2y into இந்த டேர்ம் வந்துடும் இல்லையா? இந்த டேர்முக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் போட்டுக்க போறோம். 4 into root x into root of x plus root x. இதை எல்சிஎம் வச்சுக்கிட்டோம்னா இங்க வந்து 1ஓட இது மல்டிப்ளை ஆயிரும். இந்த டேர்மும் 1ம் நமக்கு மல்டிப்ளை ஆயிரும். ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? நமக்கு 4 into root x into root of x plus root x. அப்புறம் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்குவோம் நம்ம. ஸோ பிளஸ் 2 into root x plus 1 அப்படின்னு வந்துடும் இல்லையா? அப்புறம் டினாமினேட்டர் நமக்கு அப்படியே இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்?
இந்த ஒய்க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல ஒய் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என்ன போட்டுடலாம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2வையும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 8ன்னு எழுதிக்க போறோம். 8ன்னு எழுதிட்டு ஒய்க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு y is equal to root of x plus அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, root of x plus root of x plus root x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து y. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்ப இங்க என்ன எழுதுறோம் நம்ம, நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 4 into root x into root of x plus root x plus 2 root x plus 1 divided by root x into root of x plus root x அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்ப இது அப்படியே நியூமரேட்டர்ல ஃபுல்லா எழுதிடலாம், டினாமினேட்டர்ல இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். அதை தான் இப்ப பண்ண போறோம். அதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நியூமரேட்டர்ல என்ன வந்துருது இப்ப நமக்கு, 4 into root x into root of x plus root x இந்த டேர்ம் எழுதியிருக்கேன். இப்ப அடுத்தது வந்து இந்த டேர்ம் எழுத போறேன். அது என்னது, பிளஸ் 2 into root x plus 1 divided by 8. டினாமினேட்டர்ல இதையும் ஃபுல்லா சேர்த்து எழுத போறோம். ஓகே, அப்ப என்ன வரும் நமக்கு, 8 into இந்த ரூட் எக்ஸ் முன்னாடி எழுதிக்க போறேன். ஸோ ரூட் எக்ஸ் இன்டூ நெக்ஸ்ட் என்ன வருது, இந்த டேர்ம் எழுத போறேன், ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இன்டூ இப்ப இந்த டேர்ம் எழுத போறேன், root of x plus root x. This is dy by dx. So this is the differentiation of the given function. நீங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். We'll continue in the next